என்னுடைய சிலம்பாட்ட குழுனுடைய இது வந்து மாமன்னர் ரகுநாத சேதுபதி போர் சிலம்ப பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டம். என்னுடைய ஆசான் வந்து சீரி. என் பேர் வந்து எஸ் கணபதி மகாகுரு, சிலம்ப மாஸ்டர். பொறுத்த வரைக்கும் முதல் நான் விளையாடிய கலை சிலம்ப கலை. அது வந்து நான் தொடர்ந்து 2003ஆம் ஆண்டு 48 மணி நேரம் நிற்காம தூங்காம உட்காராம ஆகாரம் இல்லாமல் சிலம்பம் சுற்றி 10 வாலிபர்களோட சேர்த்து கின்னஸ் அவார்டு பெற்றுக்கிறேன். 98, 99 பாடி பில்டிங் ஆனலம் போட்டில பஞ்சாப், 98, 99 வந்து ஆந்திரா, தமிழ்நாடு வந்து மதுரை, ஈரோடு, வேலூர், ஐசிஎஃப்ட். அதுக்கு அடுத்தது வந்து யோகா காரப்படி அழகப்பா காலேஜ். அதுக்கு அடுத்தது ஷார்ட்புட்டு, வருமம், இன்னும் பல கலைகளை வெற்றி பல அவார்டு வேணாம் வாங்கி கொடுத்திருக்கிறேன். எனக்கு இப்போது வயது 79 வயது நடக்கிறது. எத்தனையோ மாணவர்கள் மாணவியர்கள்லாம் பயிற்சி கொடுத்து ஆர்மி, ஊட்டி, ரயில்வே, இன்கம் டாக்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் இன்னும் இந்த கலையை பிஎஸ்ஐல ஈடுபடாம அனைத்து சின்ன 5 வயதுல இருந்து 50 வயசு உள்ளவர்களுக்கெல்லாம் நான் பயிற்சி கொடுத்து அவங்கள உடல் திறனை காமிச்சு நல்லபடியா ஆகிக்கிறேன். இன்னும் மேல மேல கடவுள் எனக்கு உடல் பயிற்சி கொடுத்தா இன்னும் பல ஆயிரம் மாணவ மாணவியர்களெல்லாம் உருவாக்கக்கூடிய திறமையும் கடவுள் கையிலே உள்ளது. இந்த அளவுக்கு எனக்கு அழுப்புதல் கொடுத்து என்னை வரவேற்ற என்னுடைய ஸ்டூடெண்ட் அன்பு தம்பி மாஸ்டர் கேசவன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து எவ்வளவு பேர் கலந்துக்கினாங்க? என்னுடைய இதுல இன்னைக்கு அந்த வேர்ல்டு ரெக்கார்ட்ல வந்து 1000 மாணவர்கள் கலந்துருக்கிறாங்க. அதன்படி 1 hour தொடர்ந்து 3 மணி நேரம் தொடர்ந்து பண்ணுவதாக தஞ்சாவூர்ல பண்ண போறதாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதன் போது மற்றதில் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன மாதிரி ஊக்கம் கொடுத்தா இந்த கலையை மேலும் மேலும்? கவர்மெண்ட்னு சொல்ல போனா இன்னைக்கு எனக்கு 79 வயது ஆகுது. நான் 3 வயதுல என்னுடைய தகப்பனார் வந்து மாமன்னர் ரகுநாத சேதுபதி ராமநாதபுரம் மாவட்ட ராஜா கிட்ட அவர் இந்த போர்க்கலந்து படையில இருந்தாரு. அவரு வெளியாகி வந்ததுக்கு அப்புறம் 3 வயதுல கம்பு எடுத்து பயிற்சி பெற்றிருக்கிறேன். இதுல இந்த நாள் வரைக்கும் நாங்க அரசாங்கத்தோட பல முறை கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறோம். ஒரு முறை சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் பாத யாத்திரை போனோம். அதற்கப்புறம் சனிக்கல. அந்ததுக்கு அப்புறம் வந்து சிலம்பத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அந்த அங்கீகாரத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது 3% கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கணும், ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் அடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து படிச்சு முடிச்சு காலேஜ் முடிச்சு அவங்க என்ட்ரிக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதாக அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தது. இப்ப அந்த அரசாங்கம் போய் இப்ப புது அரசாங்கம் வந்திருக்கு. இவர் இடத்துல சில கோரிக்கைகளை வைக்கணும்னு சொல்லி இருந்திருக்கிறோம். 2வது வந்து பள்ளியில இருக்கக்கூடிய பிடி மாஸ்டர் வந்து பசங்களுக்கு யாருக்குமே இந்த விளையாட்டு இதை பத்தி கத்துக் கொடுப்பது இல்லை. ஆனா சம்பளங்கள் அதிகம், அவங்க வாட்டி விட்டுறாங்க. அதனால நாங்க என்ன கோரிக்கை வச்சோம்னா, இப்ப வந்து விஜய் முதல்வர் அவர்கள் வந்து புதுமையான இளமையான வாலிப நண்பர்கள் விளையாட்டு தெரிஞ்சவங்களை எல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அவருக்கு வேலை கொடுத்து இந்த நல்ல நல்ல விளையாட்டுகளை வந்து கத்துக் கொடுத்து அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா வேலை கொடுக்கறதுக்காக சில முயற்சி செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு எங்க கலைக்குழு சிலம்பாட்ட குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.